அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த டவுட்ஸ் என்னன்னா, சார் டிஎன்ஏயு அப்ளிகேஷன் வந்து எங்களால் போடவே முடியல, நிறைய ப்ராப்ளம் வருது உள்ள, அதனால அப்ளிகேஷன் எங்களால் சரியாக போட முடியலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம கிளியராக ஒரு டெமோ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எப்படி டிஎன்ஏ அப்ளிகேஷன் போடுறதுன்ற டெமோ வந்து இன்னைக்கு நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய இந்த ஒரு ஸ்டெப்லையுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இனிஷியலாக நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க போட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எல்லாமே டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா அப்ளை ஃபார், சரிங்களா? அப்ளை ஃபார்ல டிஎன்ஏ மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, ஃபிஷரிஸ் மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை போத் டிஎன்ஏ ஃபிஷரிஸ் அப்ளை பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை கிளியராக பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. அடுத்தது அகாடமிக்னா ஒகேஷனல்னா ஒகேஷனல் கொடுங்க, அகாடமிக்னா அகாடமிக் கொடுத்துக்கோங்க. முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த சப்ஜெக்ட் கோடு, ஓகேங்களா? சப்ஜெக்ட் குரூப் எந்தெந்த குரூப்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனால அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளியராக அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரௌச்சரில் கூட அந்த மாதிரி இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஓகேங்களா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எலிஜிபிள் உண்டு, ஓகேங்களா? அதையும் பார்த்துங்க. மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கிளியரா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்குது, அதே மாதிரி டிசபிலிட்டி இருக்குது, அது போல எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது, என்ஆர்ஐ இருக்குது, இண்டஸ்ட்ரியல் கோட்டா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷரிஸ் என்ஆர்ஐ இருக்கு, ஸ்ரீலங்கா தமிழ் ரெஃப்யூஜிஸ் அவங்க இருக்குது, ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க. நான் ரிசர்வேஷன் எதுவும் அப்ளை பண்ணல. அடுத்து ரிலீஜியன் வந்து ஹிந்து, அது எல்லாம் பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க. கம்யூனிட்டி நேமும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாமே நான் கிளியரா சொல்றேன், ஓகேங்களா? கம்யூனிட்டி கோட்ல என்ன பண்றீங்கன்னா நீங்க உங்க அப்ளிகேஷன், அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருக்க கம்யூனிட்டி கோட் போடக்கூடாது. நீங்க ப்ரௌச்சர்ல இருக்க கம்யூனிட்டி கோட் தான் போடணும். அதை கிளியரா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுல உங்களுக்கு தப்பு வந்துடும், ஓகேங்களா? ப்ரௌச்சர்ல இருக்க கம்யூனிட்டி கோட் தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை பார்க்காம யாருமே வந்து அப்ளிகேஷனே போடாதீங்க. கிளியரா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அப்ளிகேஷன் போடுங்க. அடுத்தது எங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க, உங்களோட லாங்குவேஜ், ஓகேங்களா? மதர் டங் தமிழ்னா தமிழ் போட்டுக்கோங்க என்னன்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஸ்டடி இன், அதாவது 10th 11th 12th வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. பாஸ் வந்து 12th பாஸா, ஓகே கொடுத்துங்க. இந்த இயர் பாஸ் பண்ணிக்கலாம், இந்த இயர் கொடுங்க, அது கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ அட்டெம்ப்ட் ஆஃப் பாஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் 12th ரோல் நம்பர், ஓகே, அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ எங்க படிச்சிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து சிபிஎஸ்சி இருந்தால் சிபிஎஸ்சி, அதே போல ஐசிஎஸ்சியா வந்தா ஐசிஎஸ்சி, அதே போல ஸ்டேட் போர்டு இருந்தால் ஸ்டேட் போர்டு, அதையும் கிளியரா பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்து கொடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீடியம், அடுத்தது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அடுத்தது நீங்க தமிழ் மீடியம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து தமிழ் மீடியம் கொண்டு வந்தாங்க. அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் கொண்டு வந்தாங்க. இது கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷே சுத்தமா வராது, நான் தமிழ் மீடியம் தான் சார் படிச்சேன், எனக்கு தமிழ் மீடியம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க தமிழ் மீடியத்துக்கு எஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து நோ கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஃபாதர் ஆக்குபேஷன், அதே போல மதர் ஆக்குபேஷன் எல்லாமே கிளியரா கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த எமிஸ் நம்பர் தான், ஓகேங்களா? உங்களோட ஆதார் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எமிஸ் நம்பர் கேட்கும், ஓகேங்களா? 7.5 ரிசர்வேஷனுக்கு மேண்டேட்டரியான ஒரு நம்பர் தான் வந்து எம்இஎஸ் நம்பர், ஓகேங்களா? 7.5ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த எம்இஎஸ் நம்பர் நீங்க கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா அடுத்த பேஜுக்கே போகாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அந்த எம்இஎஸ் நம்பர் எதுல இருக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிசில தான் இந்த எம்இஎஸ் நம்பர் இருக்கும். அதனால டிசி யாருமே வாங்கியிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். டிசி இருந்தா தான் அப்ளையே பண்ண முடியும்ன்றத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்றேன், எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்க. எம்இஎஸ் நம்பர் இல்லாம உங்களால அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? திரும்பவும் இதே பேஜுக்கு தான் வந்து எம்இஎஸ் நம்பர் கம்பல்சரி நிற்கும், சரிங்களா? அதனால உங்க டிசி வாங்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணுங்க, சரிங்களா? அடுத்தது உங்க அட்ரஸ்லாம் கொடுத்துக்கோங்க. உங்க அட்ரஸ் அது கொடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா சப்மிட் அண்ட் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஆல்ரெடி பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறோம்னா உங்களுக்கு ஸோ என்ன உங்களோட போட்டோ சிக்னேச்சர், ஓகேங்களா? உங்க போட்டோ சிக்னேச்சர் ஓகேவா இது பண்ணிட்டு உங்க போட்டோ சிக்னேச்சரோட சைஸ் வந்து 100 KB தான் இருக்கணும். ரெண்டுமே போட்டோ சிக்னேச்சரோட சைஸ் 100 KB தான் இருக்கும். அதுக்கப்புறமும் நீங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 6th to 12th வரைக்கும் நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு இயர், நேம் ஆஃப் த ஸ்கூலு, நேச்சர் ஆஃப் த ஸ்கூல், அதாவது எய்டடா, உங்களுக்கு எந்த ஸ்கூல்னு பார்த்துங்க, எய்டடா, ஸ்டேட் போர்டா, ப்ரைவேட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா அப்படின்றத கிளியராக பார்த்து கொடுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க 7.5னா கிளியராக கவர்மெண்ட் ஸ்கூல்னு கொடுங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா 7.5 கிடைக்காம போயிடும். அடுத்த டைப் ஆஃப் ஸ்கூல் வந்து ரூரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், இதையும் கிளியராக போட்டுட்டு நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டு அடுத்தது ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் கொடுத்துட்டு அடுத்தது பார்ப்போம், ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. இந்த 4 சப்ஜெக்ட்ஸை கிளியராக கொடுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ்னா என்னன்றதை கிளியராக கொடுத்துங்க. எந்த சப்ஜெக்ட் படிச்சீங்களோ அதை கிளியராக கொடுத்துக்கு. அதில் என்ன மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றது கொடுத்துட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 100னா 100க்கு கொடுத்துங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களோட பர்சன்டேஜ் வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றத பர்சன்டேஜ் வந்துடும் ஓகேங்களா. எவ்வளோ இருக்குது அப்படின்ற பர்சன்டேஜ் உங்களுக்கு கிளியராக வந்துடும் ஓகேவா. ஸோ மினிமம் ரிக்வயர்டு பர்சன்டேஜ் வந்து 45. ஸோ எம்பிசின்றதுனால 45 ஓகேங்களா. மினிமம் ரிக்வயர்டு பர்சன்டேஜ். ஸோ யூ ஹேவ் ஏர்ன்டு 98% ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுலேயும் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரிக்வயர்டு ஓகேங்களா. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு. கண்டிப்பாக இதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ரொம்பவே உங்களோட 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி போத் சைடு ஓகேங்களா. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி போத் சைடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த டிசி மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இமேஜ் ஃபார்மெட்டில் வச்சுக்கோங்க. டிசி மட்டும் பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. 2 பேஜ் இருக்கிறதுனால ஓகேங்களா. அதை 2 பேஜ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. பிடிஎஃப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் காலேஜ் ஓகேங்களா. செலெக்ஷன் ஆஃப் கோர்சஸ், செலெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ், செலெக்ஷன் ஆஃப் உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜ் ஓகேங்களா. ஸோ இதில் கிளியராகவே வந்து என்னென்ன காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி சார் செலக்ட் பண்ணுறது, மொத்தம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா 52 இருக்குது ஓகேங்களா. மொத்தம் 52 கோர்சஸ் இருக்குது. காலேஜஸ் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இதில் மொத்தமாக எல்லாமே சேர்த்து 52 பிளேசஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி சார் அரேஞ்ச் பண்ணுறதுன்றா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். நான் இது வரைக்கும் எதுவும் அரேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா அவங்கவுங்க கட் ஆஃப்க்கும் அவங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கா. கிளியராக எல்லாமே அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும் இதில் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கிளியராக அப்ளை பண்ண முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜ்லாம் கீழே இருக்கும். பிடெக் கோர்சஸ் எல்லாமே கீழே இருக்கும் ஓகேங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளியராக அப்ளை பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு கரெக்டான காலேஜ் செலெக்ஷன் வேணும்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களோட கட் ஆஃப் கம்யூனிட்டிக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்கன்னா நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட கேரியர் கைடன்ஸ் சென்டர்லேருந்து இந்த ஹெல்ப்பை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். எங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுமே இமீடியட்டாக நாங்கள் கால் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியான ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த செலெக்ஷன் ஆஃப் காலேஜஸ் தான். இதை மாற்றி போட்டிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. மேலே இருக்க காலேஜஸ் சுமாரான காலேஜ் போட்டிங்கன்னா சுமாரான காலேஜ் கொடுத்துருவாங்க. மேலே இருந்தால் உங்களுக்கு பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இந்த காலேஜ் கொடுக்கலாமா, இதுக்கு கட் ஆஃப் பொருந்துமா, இதுக்கு பொருந்துமா, இதுக்கு பொருந்துமான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. எந்த மேலே இருக்க சுமாரான காலேஜ்னா உடனே அந்த காலேஜை உங்களுக்கு செலெக்ஷனில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றவே முடியாது ஓகேங்களா. எப்படி கேட்டாலுமே எந்த காலேஜுமே உங்களுக்கு மாற்ற முடியாமல் போயிடும். இந்த பொசிஷன் கரெக்டாக எல்லாமே பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தது உங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த ஃபார்மெட்டில் தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதை போல தான் உங்கள் அப்ளிகேஷன் வரும் கிளியராக. ஸோ போட்டு எவ்வளோ கட் ஆஃப் வரீங்க 196 கட் ஆஃப்லாம் கிளியராக இங்கேயே பார்த்துக்கலாம். அக்ரிகேட் மார்க்னு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் காலேஜ் செலெக்ஷன் இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஆனால் வந்து கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு கொடுங்க. மாற்றி கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் சரிங்களா. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போனது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நேராக போயிடும் சரிங்களா. ஸோ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ நேராக வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் சரிங்களா. ஓகே. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ பிசி எம்பிசிக்கெலாம் வந்து 500, எஸ்சிக்கு எஸ்டிக்கு மட்டும் உங்களுக்கு 250 rupees ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் என்னன்றதை பார்த்து கிளியராக பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை பார்க்காம யாரும் அப்ளை பண்ணாதீங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நாங்கள் கிளியராக கொடுத்துருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளோட கேரியர் கைடன்ஸ் சென்டர்லேருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டாவிலையோ இல்லை மேனேஜ்மெண்ட் சீட்ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது வில்லிங் இருக்குன்னா கால் பண்ணி நீங்கள்
கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.